பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பதற்காக திட்டமிட்டு நான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன். 14/12/2003 அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 17/12/2023 முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையை போன்று எக்ஸாம் புயல் தென் மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய ஆட்சியில் புயல் எச்சரிக்கை வந்தவுடன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடன் ஐஏஎஸ் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை எதிர்கொள்வதற்காக நாம் நியமிக்கப்படுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படி எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் நான் குறிப்பிட்டுள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டது. 18ஆம் தேதி முதலே எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகள் ஈடுபட்டனர். 19/12/2023 அன்று உடனடியாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நான் நேரில் சென்று ஆய்வு செய்து கழகத்தின் சார்பாக நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டேன். எல்லா பத்திரிகையாளர் ஊடகங்கள் வந்தீங்க. தூத்துக்குடியில் மழையில் முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நானே நேரடி சென்று நிவாரணப் பணிகளை அளித்தோம். அதே போல் ஆனால் முதலமைச்சர் 19ஆம் தேதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து ஆள் கூட சொல்லவில்லை.